நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 13/1/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:34. திதி இன்று அதிகாலை 5:20 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் காலை 11:23 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாம யோகம் காலை 7:02 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் மாலை 5 மணி வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:23 வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசோளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசம் நட்சத்திரம் இன்று காலை 10:23 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம். இன்னைக்கு போகி பண்டிகை, பௌர்ணமி, போகி பண்டிகை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம். இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். ஆருத்ரா தரிசனம்னா திருவாதிரை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அந்த களி செய்து படைத்து அவருக்கு இன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் எல்லாம் செய்து இன்னைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள். இன்னைக்கு திருவாதிரை அப்படின்னாலே இன்னைக்கு சிவபெருமானுடைய ஒரு நாள். அதே போல பௌர்ணமி இன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகைனா என்ன? நம்ம என்ன செய்வோம் போகி பண்டிகைக்கு? பழையதெல்லாம் எடுத்து கொண்டு போய் நம்ம எரிப்போம் இல்லைங்களா? எரிச்சு பழையன கழித்தல் புதியன புகுத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாம் செய்வோம் இல்லையா? அதனால இன்றைய தினம் நம்ம வீட்டுல இருக்கிற பழையதுன்னா என்னது? நம்ம மனசில் உள்ள அழுக்குகள், பழைய எண்ணங்கள், குரூர எண்ணங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நெருப்புல, நம்ம போகி பண்டிகையில நெருப்புல போட்டு நம்ம எரிச்சிடணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை எரித்து விட வேண்டும். தேவையற்றதெல்லாம் கொண்டு போய் எரிச்சிட்டு புதியதாக, அதாவது மனசு ஒரு தெளிவோட இன்னைக்கு அதே போல வீட்டிலையும் நல்ல ஒரு பழைசெல்லாம் கொண்டு போய் எரிச்சிட்டு புதியதாக இன்னைக்கு எல்லாமே நம்ம செய்யணும். அதுதான் பழையன விடுத்து புதியனை புகுத்தல் அப்படின்றது ஒண்ணு இன்னைக்கு செய்வாங்க. இன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். உலகமெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அத்தனை பேருக்கும் யோக பிருந்தாவின் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம விடுத்து மறுநாள் தை திங்கள் பிறக்க போகிறது. இந்த தை திங்கள் நாள்ல இருந்து வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க வேண்டும். அதனால இன்னைக்கு கிரிவலம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. பௌர்ணமி பூஜை எல்லாமே ஒன்றாக இணைந்து வரக்கூடிய இந்த நன்னாளில் இருந்து நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். என்ன சங்கல்பம்? தை 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு நம்ம மனதில் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் விலக்கி எல்லாருக்கும் நன்மை செய்யணும். தீங்கு நன்மை செய்யலனா கூட பரவாயில்ல, தீங்கு செய்யக்கூடாது என்ற ஒரு கான்செப்டை மனசுல நினைச்சு இன்னைக்கு கிரிவலம் வாங்க, போகி பண்டிகை கொண்டாடுங்கள். ஆருத்ரா தரிசனம், சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரகோச மங்கை, திருவேலங்காடு, வடாரண்யேஸ்வரர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோவிலும், அதுவும் முக்கியமா உத்தரகோசை மங்கையில அந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா செய்வாங்க. ஏன்னா அங்க மரகத லிங்கம் இருக்கும். மரகத நடராஜர், அவரை சந்தனத்தால மறைச்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் அவரை வெளியில எடுத்து வச்சு மரகதத்தால ஆன
நடராஜ பெருமான் அந்த சந்தனத்தெல்லாம் அன்னைக்கு தான் எடுத்துட்டு அபிஷேகமே பண்ணுவாங்க. அது முடிஞ்ச உடனே சந்தனத்தால மறைச்சு வச்சிருவாங்க. உத்திர கோசை மங்கை சிறப்பான ஒரு கோவில் அது. அங்கு சென்று கூட நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த ஆருத்ரா தரிசனம் பார்ப்பார்கள். அதே மாதிரி திருவேலங்காடுலே வந்து சிவபெருமானுக்கு சிறப்பான ஒரு வழிபாடுகளை செய்வாங்க. உங்க வீட்டின் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். சரி, இன்றைய தினம் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், புத பகவான், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார். மிதுனத்தில் சந்திர பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, உங்களுடைய புத்திசாலி தனத்தால் தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சொத்து விற்பது மற்றும் வாங்குவது தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். தொழில்நுட்ப கருவிகள், அதாவது நவீனமான ஒரு கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். உங்களுடைய பேச்சில புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உயர் அதிகாரி ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்துல நல்ல ஒரு திருப்தியான ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி நினைத்தது இன்னைக்கு இப்போ ஒரு பொருள் நினைக்கிறீங்க, வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய தினம் உண்டு. அதிசயத்தேன் மேற்கு திசை நெட்டாமின் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில, உத்தியோகத்துல ஒரு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவர்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கண் பார்வை தொடர்பான இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். அதே மாதிரி வீட்டில் வளர்க்கின்ற பிராணிகள், நாயாகட்டும் பூனையாகட்டும், சில பேர் கோழி அதெல்லாம் நிறைய வளர்ப்பாங்க. கிளிலாம் கூட வளர்ப்பாங்க வீட்டுல. அந்த மாதிரி பேர்ட்ஸுங்களை வளர்க்குறவங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. அந்த வளர்க்கின்ற பிராணிகளிடம் ரொம்ப கவனமாக இருந்தா நன்றாக இருக்கும். இப்ப நம்ம வீட்டுலதான் நாய் வளர்ப்போம், இல்லைன்னு சொல்லல, நல்லா பழகும். ஆனா சில நேரத்துல நமக்கு நேரம் சரியில்லைன்னா விளையாடும் போதே அது பூரி அந்த அந்த இடத்துல ரத்தம் வர மாதிரி ஆயிடும். அதனால கவனமா இருங்க. இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள்லாம் கைகூடும். அதே மாதிரி ரகசியமான ஒரு செயல்பாட்டுகள் மூலம் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் பணிவு வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடதிசை 6ஆம் நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ராசிக்குள்ளாரே சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். இன்னைக்கு வரவுக்கு மீறின செலவுகள் இன்னைக்கு ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனால பொறுமையா இருங்க. மற்றவர்கள் மீதான கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க. வியாபாரத்துல அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். தேவையற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தற்பெருமை சிந்தனைகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. சமூகத்துல ரொம்ப சமூக பணி செய்பவர்கள், இத பொதுத்துறையில செய்பவர்கள் அவங்களாம் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்னா என்ன, இந்த துப்புரவு தொழிலாளிகள் இவங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா கோபம் வரா மாதிரி இன்னைக்கு இருக்கும். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்குங்க, வேற ஒன்றும் கிடையாது. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை 7ஆம் நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். திருவாதிரை நட்சத்திர பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உத்தியோகத்துல
அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. வியாபாரத்துல சாதகமான சூழல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள். சமூக பணிகள்ல சில மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். நெருக்கமானவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். வழக்கு தொடர்பான விஷயத்துல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இசை வடக்கு திசை அதிசயின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்கார் புதிய அனுபவம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கால்நடை தொடர்பான செயல்பாட்டுல கவனம் தேவை. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும். கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். சிந்தனையில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மறையும். திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். இணையம் தொடர்பான பணிகள்ல புதிய வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தனம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு விலகும். சகோதரர்கள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழல்லாம் அமையும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உருவாகும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 3ஆம் எண் நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள் எல்லாம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்கார் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தகவல் தொடர்பு துறையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு ஆர்வங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லாத்திலுமே பொறுமையோடு இன்னைக்கு இருக்க. உத்தியோகத்துல வேலையில பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள்ல சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அடுத்தவர்களுடைய செயல்பாட்டுல தலையிடாமல் இருப்பது நல்லது. மனசுல ஒரு புதிய எண்ணங்கள்லாம் ஏற்படும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு புதுமையான சூழல்லாம் ஏற்படும். எதை செய்தாலும் இன்னைக்கு பொறுமையோடும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால விநாயகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானத்தோடு எதையும் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். கல்வித்துறையில மேன்மை ஏற்படும். தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இங்க பழகுகின்ற தன்மையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தோற்றத்துல தொடர்பான ஒரு எண்ணங்கள், தோற்ற பொலிவு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் உண்டாகும். இன்னைக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகிழக்கு திசையின் 4ஆம் எண் பச்சை நிறத்தை பயன்படுத்தி. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வேறுபாடுகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். பூராடும் நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பயணம் செய்வதில் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த
ஒரு சோர்வு, ஒரு விதமான அசதி இதெல்லாம் இன்னைக்கு விளக்குகின்ற ஒரு தன்மை. மனதளவில புதிய பக்குவம் உருவாகும். சக ஊழியர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். இன்னைக்கு பக்தி மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்கார் சோர்வு மறைகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய செயல்திட்டம் அமைப்பது பற்றிய எண்ணங்கள் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நுண்கலைகள் மீதான ஆர்வம் ஏற்படும். இன்னைக்கு விரயமும் ஏற்படும், வரவும் இருக்கும். அதே மாதிரி சில ஒப்பந்தங்கள் வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஒரு ஒப்பந்தங்கள் தொடர்பான விஷயத்துல மட்டும் இன்னைக்கு சிந்தித்து அந்த விஷயத்தை செய்யுங்கள். இன்னைக்கு தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை ஏற்படும். சதயம் நட்சத்திரக்கார மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தொழில் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு வாய்ப்பு. சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல இருந்து வந்த தடைகள்லாம் மறையும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.